இவ்வளவு கண்டிஷனுக்கு ஏற்ப உட்பட்டு அது மாதிரியான மார்க்கத்துக்கு உகந்த நிலையில ஒருத்தன் இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணின பிறகு அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எல்லா பஞ்சாயத்தெல்லாம் ஆகி முதல் மனைவியும் ஒத்துக்கிட்டு சரி இருந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இரண்டாவது கல்யாணத்தை பண்ணி விட்டான்னு சொன்னா, அது பண்ணுவதற்கு கண்டிஷன் நேற்று சொல்லியாச்சு. அந்த கண்டிஷன் எல்லாம் உட்பட்டு பண்ணிட்டான்னு சொன்னா அடுத்தவன் நடக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கணும்? நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப நேர்மையா நடக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதாக்கான இந்த ரஜுல் இம்ராத்தானி, ஒரு மனிதனுக்கு இரண்டு மனைவியர் இருந்து ஃபலம் யாதில் பைனஹும், ரெண்டு பேருக்கு மத்தியில சமமாக நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால், நீதியாக நடக்கவில்லை என்று சொன்னால், ஜா யௌமல் கியாமத்தி வசிக்குஹு சாகிதுன், அவன் இடுப்பு முறிந்தவனாக கூன் விழுந்தவனாக மறுமை நாள்ல வருவான். தனி அடையாளம். கரெக்டா நடக்கல, ஒரு பக்கம் சாஞ்சி தானே நடந்தான், ஒரு பக்கம் எல்லாம் சாச்சிருவான். ஒரு பக்கம் சாஞ்சி சாஞ்சி நடக்கக்கூடியவனாக தனி அடையாளத்துல வரும். அவன்லாம் யாருன்னு விளைவிக்கலாம்? இவன் எல்லாம் ரெண்டு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நேர்மையா நடக்காதவன். இதுல 1999 தேராது, எல்லாம் அப்படித்தான் வரும். ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கணும் செய்வான். 50 பேர் இப்படித்தான் வரப்போறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இரண்டு திருமணங்கள் செய்தவர்கள் கண்டிப்பா என்ன செய்யல, இரண்டு மனைவியற்றையும் நேர்மையாக நீதியாக சமமாக என்ன செய்யல, நடக்கல என்பதை பார்க்கிறோம். இது திருமதியில் 1060வது ஹதீஸ்லையும் அபூதாவுதுல 1821வது ஹதீஸ்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு இதுல உரிமை இருக்குண்டா, மனைவிமார்களை சமமா நடத்தணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்ல இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீட்டில் இருந்து கொள்வார்கள், அந்த தனியா கணக்கு வைத்துக் கொள்வார்கள். வெளியூருக்கு போறாங்கன்னு வைங்க, வெளியூருக்கு போறதுங்கிறதே இப்ப ரேரா நடக்கக்கூடியது. டெய்லி வெளியூர் போயிட்டு இருப்பாங்க. டெய்லி வெளியூருக்கு போறாங்க, என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு ஒரு மனைவியோ இன்னொரு நாளைக்கு ஒரு மனைவியோ கூட்டிட்டு போகலாம். இன்னைக்கு வெளியூர் போனா 6 மாசம் கழிச்சு மறுபடியும் வெளியூர் போவாங்க. இதெல்லாம் யாவும் வச்சு லிஸ்ட் போட்டு டைரி போட்டுலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கூட்டி வச்சுக்கிட்டு வெளியூருக்கு போகும் பொழுது ஒரு ஆளை தான் கூட்டிட்டு போக முடியும், எல்லாத்தையும் தூக்கிட்டு எடுத்துட்டுலாம் போக முடியாது. அதனால ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். வருது அவங்க இதுல எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன மனப்பூர்வம் ஒத்துக்கிறேன்னு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, பிரயாணம் பண்ணார்களே ஆனால் ஒரு ஆளைத்தான் கூட்டி செல்ல முடியும் என்கிற நிலையில் என்ன செய்வார்கள், அந்த மனைவிமார்கள் பேரை பூரா போட்டு குலுக்கி எடுப்பாங்க. எந்த மனைவியின் பேர் வருகிறதோ அந்த மனைவி என்ன செய்யலாம், பிரயாணத்துல கூட போகலாம். அப்ப எல்லாருக்கும் சமம் இல்லாட்டா கூட சீட்டு குலுக்கி போட்டு தீர்மானிக்கும் பொழுது அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. நம்ம பேர் வரலாம் தானே, அந்த மனைவி பேர் வரலாம், அந்த யார் பேர் வந்தாலும் வரலாம். அந்த சீட்டு கொடுக்குதல் என்பதுல ஒரு உரிமையை கொடுத்துட்டாங்க. நம்ம சீட்டை எடுத்து நம்ம பேர் வராட்டி நம்ம என்ன பண்றது அப்படின்னு எடுத்துக்கொண்டார்களே. ஆனால் இப்ப ஒரு மனைவி கூடுதலான கணவனோட நெருக்கத்தை காட்டினாலும் இது அநீதியில வராது. ஏன், குலுக்கல் முறையிலான நம்மளா ஒரு பாரபட்சமா நடக்கல, குலுக்கல் முறையில எல்லாரையும் கேட்டு வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிற காரணத்தினால அந்த மாதிரி செய்யலாம். இது மார்க்கத்துல ஒரு பொதுவான பிரச்சனைகள் வரும்போது இப்படி நடந்து கொள்ளலாம். ஒரு 5 சட்டம் இருக்கிறது, 6 பேர் இருக்கிறாங்க, 6 பேரும் எனக்கு வேணுங்கிறாங்க, பிரிச்சு கொடுக்கணும். சட்டை இருக்கிறது 5 தான், மேற்கொண்டு ஒரு சட்டை வாங்க காசு இல்ல, சட்டை இல்ல கிடைக்கல, இதான் மொத்தமா இருக்குன்னு வைங்க. அப்ப என்ன பண்றது, எப்படி தீர்க்கிறது? யாராவது ஒரு ஆளை விட்டோம்னு சொன்னா என்னை வேணும்னு புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கிறது 5 தான், யார புறக்கணிச்சாலும் யார ஒரு ஆளுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அந்த இல்லாத ஆளு என்ன சொல்வாரு, என்னை மட்டும் வேணும்னு புறக்கணிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. ஏதோ யாரா இருந்தாலும் சொல்லத்தானே செய்வாங்க. 6 பேரையும் கூப்பிட வேண்டியது, 6 பேர் பட்டையும் கொடுக்குவோம், 5 சீட்டை எடுப்போம், 5 சீட்ல வர்றவங்களுக்கு சட்டையை கொடுத்துருவோம், யார் பேர் வரல உங்களுக்கு சட்டை இல்ல இப்படின்னு எடுத்துக்கிறோமான்னு கேட்கிறோம். சரின்றாங்க. இப்ப யார் மேல வருத்தப்படுவாங்களா? வருத்தப்படுவாங்க. இருக்கிறது தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி செய்வது தப்பு கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்துல போனார்களே ஆனால் மனைவிமார்கள் பெயரை குலுக்கி போட்டு என்ன செய்வார்கள், அதை எடுத்து அவங்கள எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க, வெளியூர் போறோம், நீ வாமாண்டு ஒரு ஆள் கூட்டிட்டு போயிட வேண்டியானே, அதுல கூட நமக்கு ரைட் இல்லைன்ற சொல்ல நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இது மனைவிமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் பொழுது ஒருவரை நம்மளா அழைத்து கொண்டு சென்று விட்டோம் என்று சொன்னா இன்னொரு மனைவி என்ன செய்வாங்க, நம்மள நமக்குள்ள உரிமை பறிக்கப்படுகிறது, நம்மள சரியா மரியாதை கொடுக்கல, நமக்கு சம உரிமை தரல நினைப்பாங்களா இல்லையா? அது கூடாங்கிறத நினைச்ச கூட்டிட்டு போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுல எல்லாம் ரசூலுல்லாஹ் எது கவனமா இருக்கிறாங்க. இப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு செய்யற அளவுக்குலாம் நம்ம 2 மனைவி வைத்திருக்கக்கூடியவர்கள் சரியா நடக்கிறாங்களா? இது நீங்க புகாரியில 2594, 2661, 2668, 2879 ஆகிய ஹதீஸ்களை இதை பார்க்கலாம். அதே மாதிரி 2 மனைவி இருந்தாங்கன்னா இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் தங்குறோம்ல, இது நீங்க நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் இளமையில ஒரு சந்தோஷமா மனைவியோட தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் உள்ள நினைக்க கூடாது. நீங்க தளர்ந்து போய் கிளறு தட்டி போனாலும் சரி, அப்போ நீங்க என்ன செய்யணும், நீங்க இல்லறத்துல ஈடுபடாட்டாலும் சரி, அந்த கட்டத்தை தாண்டிட்டாலும் சரி,
மனைவியோட கணவன் இருக்கிற அந்த நெருக்கம், அன்பு பொழிகிறது, பாசமா இருப்பதுக்கெல்லாம் தேவைப்படுமா இல்லையா? வெறுமனே இந்த தாம்பத்தியத்துக்கு மட்டும் கிடையாது. வயசான காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பே சரியில்லாம போயிட்டாங்க. எந்த அளவுக்கு சரியில்லாம போயிட்டாங்க? கடைசி காலம் நெருங்கிருச்சுங்கிற அளவுக்கு உடம்பு சரியில்லாம போய் நிக்க முடியாம மூர்ச்சையாகி விழுந்து 2 ஆள் தோல்ல கையை போட்டு நடக்கிற அளவுக்கு எல்லாம் ஏற்பட்டு இந்த மாதிரி நிலையில வரும் பொழுது அவங்களுக்கு இந்த தாம்பத்திய பிரச்சனை எல்லாம் இருக்குமா? இருக்காது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உடம்பு சரியில்லைன்னா, இது உடம்பு சரியில்லாத ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஓடுறதுக்கு மாத்திட்டு இருக்கேமா? 10 வீடு 4 வீடு 4 கொண்டாட்டி வைங்க. இங்க ஒரு மண்ணடியில ஒரு கொண்டாட்டி, திருவள்ளிக்கேணில ஒரு கொண்டாட்டி, அது மாதிரி புதுப்பேட்டில் ஒரு கொண்டாட்டி வைங்க. இவனுக்கு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்கான், சந்தாக்களை தூக்கிட்டு போயிட்டு முடிய மாட்டேன். ஆளு நல்லா திறமா இருந்தாலும் செய்யலாம், அங்க ஒரு நாள் போடான்னு சொல்லலாம், நோயாளியா கிடக்கலான்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தான்னு சொன்னா இவனை எல்லா மனைவி மாற்றி சமமா இருக்கு சொல்ல முடியுமா? எந்த பக்கத்துல ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்குதோ, திடீர்னு டாக்டர்கள் வருவாங்களோ, வீடு வசதியா இருக்குமோ, அந்த இருக்கிற வீடு கவனிக்கக்கூடிய வசதியெல்லாம் இருக்குமோ, அது தேர்ந்தெடுத்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கொள்ளலாம். அப்படி இருந்தால் மற்றவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும். 2 மனைவி இருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? ஒரு மனைவி வீட்டுல இருந்தா தான் அந்த காற்றோட்டமா இருக்கும், நோயாளிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல இருக்கும். வேற ஒண்ணு தாம்பத்தியம் நடக்க போறது இல்ல. அவனை பெட்ல கிடக்குறான். பெட்ல கிடக்கக்கூடிய நிலம் வந்தா கூட அந்த நாள் அவங்களுடைய நாள். 2 மனைவி இருந்தால் ஒரு நாள் அவளுக்குன்னா ஒரு நாள் இவளுக்கு என்ற அளவுக்கு என்ன செய்யணும்? கரெக்டா அவன் நடக்க வேண்டும். அப்ப இந்த சாதாரண நோயாளியா போய் தங்கக்கூடிய நிலையில கூட அப்படி இருக்கணும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசியில உடம்பெல்லாம் முடியாம போய் 5 நாள் தான் மூத்தவருக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கட்டம் நெருங்கக்கூடிய நேரத்தில் மனைவிமாரெல்லாம் கூப்பிட்டு, இப்படி ஒரு வீடா மாறிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, ஏழை எனக்கு, நான் ஒரு வீட்டுல இருந்துக்கிறேன், ஆயிஷாவோட வீட்டுல நான் நினைச்சுக்கிறேன், இருந்துக்கிறேன், நீங்க எல்லாரும் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு எல்லா மனைவிமார்ட்டையும் பர்மிஷன் கேட்டு, அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தங்குறாங்க? ஆயிஷா நாயகி வீட்டுல தங்கி அங்கதான் மௌத்தாவுறாங்க. அப்ப ஏன் ஆயிஷா நாயகி வீட்டுல அவங்க தங்கி மௌத்தானாங்கன்னு கேட்டா, மற்றவங்களுக்கு அநீதிலாம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி நடந்தாங்க? எல்லா மனைவி அவங்களுடைய நிலைமையை பாக்குறாங்க. நமக்கு முடியாத நேரத்தில் ஒவ்வொரு வீடுக்கா போயிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டுல ஒவ்வொரு மனைவி நம்ம கணவரை கவனிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாலும் நோயாளிங்கிற நிலையில அவங்க நிலையிலையும் பார்க்கணும்ல. அவங்களுக்கு ஒவ்வொரு இடமா போறதுங்கிற கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதையெல்லாம் கவனத்துல கொண்டு இந்த காலத்துல குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரை கொடுக்கணும், கரெக்டா அது மெயின்டைன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனா மாத்திரை மாத்தி கொடுத்தா என்ன ஆயிருது? ஒரு ஆள்கிட்ட கண்ட்ரோல்ல இருந்தா செய்யும், அது ஒழுங்கா அவரை கவனிச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணுமா? பர்மிஷன் வாங்குங்கிறாங்க. நோயாளியா போய் படுத்த படுக்கையில் இருக்கும் போது ஒரு இடத்துல கூடுதலா தங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னா, நீ திடகாத்திரமா இருந்துகிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி 2வது கல்யாணத்தை பண்ணிவிட்டு இந்த பின்னாடி மறந்து போடுறியப்பா, இது என்ன நியாயங்கிறேன். இந்த மாதிரி நிலையில கூட நீ என்ன செய்யணும்? முடியல, சும்மாவாவது போய் அங்க போய் இருந்துட்டு வா, அவளுக்குரிய டேட் அது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க? 2வது 2 கல்யாணம் பண்ணவர்கள் எல்லாம் ஒண்ணு இங்கேயே கடந்துடுறாங்க, இல்லாட்டி அங்கேயே நினைஞ்சிடறாங்க, கடந்துடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். புகாரியில 198, 665, 2588, 3099, 4442, 4450. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஆகிய ஹதீஸ்ல புகாரியில இது நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல என்ன வழங்குறோம்? பெண் மனைவிமார்கள் 2 பேர் இருந்தார்களே ஆனால் 2 பேருக்கும் இவன் விஷயத்தில் சமமான உரிமை இருக்கிறது. 2 பேரையும் எல்லா விஷயத்திலையும் சமமாக என்ன செய்யணும்? நடத்த வேண்டும் என்பதை இதுல இருந்து வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவங்க நாட்களை பிரித்திருப்பாங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டுல இருப்பாங்க. ஆனால் சவுதா அவங்களுக்கு உள்ள நாள்ல மட்டும் ஆயிஷா நாயகி வீட்டுல தங்கிக் கொள்வார்கள். ஏன்னு கேட்டா, எல்லாரும் மனைவி பேசும்போது சவுதா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? நான் ரொம்ப வயசான ஆளா போயிட்டேன், நீங்க எனக்குன்னு ஒரு நாள் தனியா ஒதுக்க வேண்டியது இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனைவியோட இருந்துக்கிறங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு நாளையும் எங்க ஆயிஷா நாயகி அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா, ஒரு சுற்று வரும் பொழுது 2 நாட்கள் ஆயிஷா நாயகி வீட்டுல இருப்பாங்க, மற்ற மனைவி வீட்டுல எல்லாம் ஒரு நாள் இருப்பாங்க. இப்படி எல்லாம் கணக்கு பண்றாங்க.
அப்ப 2 கல்யாணம் சாதாரண விஷயமா? 2 கல்யாணங்கிற பண்ண இப்படிலாம் ஒருத்தனுக்கு நடக்க இயலும்னா தான் என்ன செய்யணும்? ஏற்கனவே உள்ள மத்த காரணங்களும் இருக்கணும். இப்படி எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா நடக்கலன்னு சொன்னா மறுமையில தனி அடையாளத்தோட வந்துருவோம். சாதாரண ஒரு காரியம் கிடையாது என்பதை இது புரிந்து கொள்ள வேண்டும். சௌதா அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த செய்தி புகாரில 2594, 2688, 5212 இந்த ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாள் வரைக்கும் கரெக்டா இருக்கணும். என்ன ஒரு சலுகை இருக்கிறது? புதுசா கல்யாணம் பண்றான்ல, ஒரு மனைவி இருக்குது. அந்த மனைவி இருக்கும்போது புதுசா ஒரு கல்யாணம் பண்றான். புதுசா கல்யாணம் பண்றாங்கிறதுக்காக வேண்டி புது பொண்ணு வந்துடுறாங்களா என்ன இருந்தாலும் அந்த ஒரு டயத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை இருக்கிறது. என்ன சிறப்பு சலுகை? அவங்க ஒரு கன்னி பெண்ணா இருந்தார்களே ஆனால் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாளைக்கு அவங்க தங்கிக்கலாம். புது மாப்பிள்ளையா போயிருவாங்கல்ல, புது மாப்பிள்ளையா இருக்கும் இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் வேணாம் இல்லையா? அவங்க ஏற்கனவே ஒரு கணவனோட வாழ்ந்த ஒரு பெண்ணா இருப்பார்களே ஆனால், விடவா இருந்து கல்யாணம் பண்ணி கொண்டார்களே ஆனால் 3 நாள் அவங்கள்ட்ட தங்கி விட்டு அதுக்கடுத்து கரெக்டா சமமாகி விடணும். அதுக்கான மாசக்கணக்கில் புது பொண்ணாட்டி மாசக்கணக்கில் நம்ம தங்கிட முடியாது. புதுசா ஒரு கல்யாணம் பண்ணி முதல் மனைவி இருக்கும் 2வது பண்ணான்னு சொன்னா அவன் எப்படிலாம் நடந்துக்கிறேன்னு, கன்னி பெண்ணாக இருந்தால் 7 நாள் அங்க தங்கிக் கொள்ளலாம். கன்னி பெண்ணா இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு 3 நாள் தங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள், அல்ல இங்க 2 நாள், அங்க 2 நாள், அல்ல இங்க 5 நாள், அங்க 5 நாள், அப்படி ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட வசதி தகுந்தவாறு இங்க ஒரு வாரம், அங்க ஒரு வாரம், இங்க ஒரு மாசம், அங்க ஒரு மாசம், ஏதாவது ஒரு கணக்குல சமமா இருக்கணும். அழகா பேசி என்ன செய்யணும்? சமமான முறையில நடக்கணும் என்பதை இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப நான் சொன்னது 7 நாள் 3 நாள் சிறப்பு சலுகையா கொடுக்கிறோம் இல்லையா? இது புகாரில் 5213, 5214 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்குது. இதுல எல்லாம் என்ன செய்யணும்? கரெக்டா நடந்து கொள்ள வேண்டும்.